டாப் 6 நியூ லான்ச்டு பைக்ஸ் இந்த 2025ல என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த 6 பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கக்கூடிய டாப் 6 பெஸ்ட் பைக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூ லான்ச்டு பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 500 அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் மாடல். இந்த ரெபல் 500 பார்த்தீங்க அப்படின்னா 5,12,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக் அப்படின்னாலே நமக்கு ராயல் என்ஃபீல்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவாசாக்கியாக இருக்கும். கவாசாக்கியோட நமக்கு எலிமினேட்டர் 500 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வல்கன் எஸ்ஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரைவலாக தான் இந்த கவாசாக்கியோட ஒரு பெஸ்ட்டான பைக் எலிமினேட்டருங்க. அந்த பைக்குக்கு ரைவலாக தான் இந்த ஹோண்டாவோட ரெபல் 500 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ செட்டான அந்த ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்பவே லோவான சீட்டில் உட்காந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரியான பொசிஷன் தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ரைடிங் போஸ்டர் இருக்குது. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பெஸ்ட்டான க்ரூசர் மாடலில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான க்ரூசர் மாடல். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போது மாடர்னாக இருக்கக்கூடிய 471cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 43 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த அப்பீல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் LCD டிஸ்பிளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு ஒரு இந்த கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் சிம்பிளான ஸ்விட்சஸ் இருக்குது. நல்ல பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட அந்த பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பவர் டெலிவரியும் வந்து எக்ஸலண்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2025ல ஒரு பெஸ்ட்டான க்ரூசர் அப்படின்னா ப்ரைஸும் சரி, அந்த பைக்குக்கு கொடுத்துக்க நம்ம ப்ரைஸுக்கான அந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெபல் 500 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட வெர்சிஸ் X300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக். இந்த X300 பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக், அதாவது ஒரு என்ட்ரி லெவலில் நான் சொல்கிறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் ஹிமாலயன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 390 அட்வென்ச்சர் KTMோட பைக்குக்கு வந்து நமக்கு ரைவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்சிஸ் X300 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாங் ரைடு அண்ட் ஓரளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஆஃப் ரோடிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டான ஆஃப் ரோடிங். ஏன்னா இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட சஸ்பென்ஷன்ஸும் வந்து பெட்டராக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்லைட்டாக ஆஃப் ரோட் பண்ணுவேன், இல்லை அப்பப்போ தான் அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்கும். மெயின்லி நான் வந்து ஒரு லாங் ரைடு தான் போவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த வெர்சிஸ் X300 அப்படிங்கிற கவாசக்கியோட அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 3,80,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த க்ரீன் பிளாக் அந்த காம்பினேஷனில் பைக் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ப்ரைஸ் வந்து கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குங்க. இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா 185 கிலோகிராம் தான் இதோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 19 இன்ச் வீலும் ரியரில் 17 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொன்ன மாதிரியே 180 mm தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ரைடிங் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா குவைட் அப்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் செட் ஃபுட் பேக்ஸ் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் செட்டான அந்த ரேஸ்டு ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளான ஒரு அட்வென்ச்சரிங் உங்களால் வந்து பண்ண முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 269cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 26 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ரியரில் லக்கேஜ் ரேக்கும் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். நல்ல பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கு. பில்ட் குவாலிட்டியும் எக்ஸலண்டாக இருக்கு. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கவாசக்கியில் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், டியூவல் த்ராட்டல் வால்வ்ஸ், எக்கனாமிக்கலி ரைடிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் எர்கோ ஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து இந்த பைக்கில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் LED ஹெட்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, நக்கல் கார்ட்ஸ், இந்த மாதிரியான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகி தான் வரும். ஸோ இந்த 2025ல கவாசாக்கியோட இந்த வெர்சஸ் X300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பைக்குங்க. மூணாவதாக பார்க்கும்போது ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் பைக்குங்க. ஸ்கிராம்ப்ளர் 400XC அப்படிங்கிற ஒரு மாடல். இது எதுக்காக இந்த ஸ்கிராம்ப்ளர் மாடல் இந்தியாவுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லாங் ரைடு போகிறீங்க, பட் அப்பப்போ நான் வந்து அப்படியே இந்த ஆஃப் ரோடிங் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்காக
எப்பயாவது ஆஃப் ரோடிங் அப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கிராம்பிளர் அப்படிங்கிற ஒரு மாடல் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் இந்த ட்ரையம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 400XC அப்படிங்கிற மாடல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. 2,94,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கிராம்பிளர் XCயை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் பம்பிள் பி கலர் தாறுமாறான கலருங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹை பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்போக்குடு வீல்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் அவைலபிளாக இருக்குது. யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400cc மாடர்ன் கிளாசிக் லைனப்பில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த 400XC. ஏன்னா இதில் வந்து லார்ஜர் ஸ்கிராம்பிளர் இருக்குங்க. 900, 1200 இருக்குது. ஸோ அதோட ஒரு கலர் ஆப்ஷனாக தான் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன்ஸ் இதுலேயும் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதோட ஒரு ஸ்மாலர் இன்ஜினாக தான் இந்த பைக்கையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37.5 நியூட்டன் டார்க்கும் 40 ஹார்ஸ் பவரும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு 2வது கியர் 3வது கியரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து நல்ல ஒரு பிக்கப் வந்து கொடுக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃபோர்க்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ரைட் பை வயர் த்ராட்டல் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆஃப் ரோடிங் ABS இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் சேஃப்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. டெக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் நல்ல ஒரு டெக்கியான ஒன்றுன்னு தான் சொல்வேன். USB சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. டியூவல் ஃபார்மேட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் அசிஸ்ட் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நல்ல ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் இருக்குது. உங்களால் லாங் ரைடும் பண்ண முடியும், சிட்டி ரைடும் பண்ண முடியும், அட்வென்ச்சரும் பண்ண முடியும், அப்பப்போ ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ட்ரையம்போட ஸ்கிராம்பிளர் 400XC பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட XL 750 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் மாடல். இந்த டிரான்சால்ப் அப்படிங்கிற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750cc-ங்க. 750cc-யாக இருந்தாலும் இது வந்து 10.99 lakhs, கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த XL 750 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ புக்கிங் ஆல்ரெடி லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். டெலிவரி இதை வந்து லான்ச் பண்ணப்பவே, பட் ஜூலையில் தான் லான்ச் புக்கிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த XL 750 பொறுத்த வரைக்கும் 755cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் இன்ஜினாக தான் இருக்குது. 75 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு TW அப்படிங்கிற த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட், ஸ்டாண்டர்ட், ரெயின், கிராவல் அண்ட் யூசர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட் இன்ஜின் பவருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய ரோட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கண்டிஷனில் பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினோட பவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பிரேக்கிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 21 inch வீல் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 18 inch வீலும் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. 43mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ லிங்க் ரியர் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக்குங்க. 310cc டியூவல் டிஸ்க் பிரேக் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பைக்கில் வந்து நம்ம TFT டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை சொல்லி ஆகணும். இதில் பொறுத்த வரைக்கும் 5 inch TFT கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டர்ன் சிக்னல்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, LED லைட்டிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் கிராஃபைட் பிளாக் அப்படிங்கிற 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிரான்சாப் XL 750 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி அட்வென்ச்சர் பைக் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு மிடில் ஒரு 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 என்ட்ரி லெவலும் இல்லாமல் ஒரு டாப் அண்ட் லெவலும் இல்லாமல் ஒரு மிடில் நீங்கள் ஒரு பைக் பார்க்குறீங்க, ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்க்குறீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு சூட் ஆகும். 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியோட அட்வென்ச்சர் பைக்குங்க. ஸோ எஸ்டியோட இப்போ அப்டேட்டட் அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு யூனிக்காக அந்த ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய மெயின் ஹெட்லாம்ப், பிரைமரி ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரியரில் இருக்குது பார்க்கணும் கொஞ்சம் ஃபாக் லேம்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2,14,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 334cc ஆல்ஃபா 2 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 29.6 ஹார்ஸ் பவரும் 29.9 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பவர் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸோட வருது. அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்வின்
ட்வின் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், ட்வின் பாட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 815mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆஃப் ரோடிங்கும், ஒரு ஆஃப் ரோடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜான ஆஃப் ரோடிங் நம்மளால் பண்ண முடியாதுங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் பைக்கோ இல்லை டாப் இன் அட்வென்ச்சர் பைக்ஸ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் பண்ண முடியுமானா கிடையாது. அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ அதை நமக்கு புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயே 15.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரைஸுக்கு, இந்த ரேஞ்சுக்கு இந்த எஸ்டியோட அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தாக இருக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250 ஆருங்க. இது எப்போவோ லான்ச் பண்ண பைக். இப்போ நான் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 250 செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அண்டர் ரேட்டட் ஒரு பைக் இருக்குன்னா அது வந்து இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250 ஆரை தான் சொல்வேன். ஹீரோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிராண்டு எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கு. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷனில் வேறு எந்த பைக் பிராண்ட்ஸும் கொடுக்க முடியாது. 1.8 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அதாவது 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடடான அந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு நேக்கட் பைக்காக இந்த பைக்கோட டிசைன் டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ரைடருக்கு 100% கம்ஃபர்டபுளான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் தான் சீட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 250cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் தான் இருக்குது. டிஓஹெச்சி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 30 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயமே இதுதான். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்து மோர் பவர்ஃபுல் தென் 10 to 14% மோர் டார்க்கி தென் ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா மற்ற செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 14% தான் டார்க் வந்து இருக்கும் ஓரளவுக்கு. பட் அந்த பைக்ஸை விட இதில் 20-25% வந்து உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹீரோ வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டெஃபினட்டாக கம்ஃபர்டபுள் இருக்குங்க. 806mm வந்து சீட் ஹைட் இருக்கிறதுனால மேனேஜபிளாக இருக்க முடியும். 182 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் லீனிங் அந்த ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் லீன் பண்ணலாம், லைட்டாக தான் லீன் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லைட்டாக நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த 2025ல் இந்த 6 பெஸ்ட்டான நியூ லான்ச்டு பைக்ஸ் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.